போலாம். ராஜி. கண்ணி அண்ணே வாங்க அண்ணே. சாப்பிட்டியா ராஜி? சாப்பிட்டாச்சுப்பா. எல்லாரும் சாப்பிட்டீங்களா? சரி, நீங்க இங்க இருங்க, நாங்க அட்வொகேட்டை பாத்துட்டு வரோம். அப்பா கூட அவர்கிட்ட தான் பேசிட்டு இருக்காரு. போன்ல சொன்னாங்கம்மா. சரி, நானும் பார்த்துட்டு வந்துடுறேன். நீங்க பத்திரமா இங்கேயே இருங்க. போயிட்டு வாங்க சித்தப்பா. போலாம் அண்ணே. வந்துடுறோமா? சரி இங்க சரி இருக்குமா வாடா. அண்ணே இன்னைக்கு விட்டுருவாங்கல்ல, பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப பயத்துல இருக்காங்க அண்ணே. வந்துட்டாங்க பாருங்க. பண்றதையும் பண்ணிட்டு எப்படி வந்து நிக்கிறா பாத்தியலா? இன்னைக்கு இருக்கு அவங்களுக்கு. எங்க சொல்ற? வேண்டாம், என்னை விடுங்க அண்ணி. அரசி, இது கோர்ட், கொஞ்சம் அமைதியா இரு. அண்ணி, இப்படி நம்ம குடும்பத்தை கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க, அவங்களை சும்மா விட சொல்றீங்களா? இருக்கிற பிரச்சனை போதாதா? நீயும் உன் பங்குக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணணுமா? அமைதியா இரு. என் மயிலு, என்ன அங்கேயே பாத்துக்கிட்டு இருக்கிற? ஆமாமா, இல்லம்மா, மீனா, ராஜி, அரசி எல்லாம் நிக்கிறாங்க. ஆமாமா, நான் வேணா ஒரு எட்டு போய் அவங்கள பார்த்து பேசிட்டு வந்துடுவா. ஒரு டீ கடை இருக்குல்ல, அங்க போய் டீ வடை எல்லாம் சாப்பிட்டு அப்படி ஓரமா உட்காந்து பேசிட்டு வரியலா? போயிட்டு வரியா? சரிம்மா. அடிச்சு பல்லுகளை எல்லாம் கழட்டிடுவேன். நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்து கோர்ட் வாசல் அவங்கள கொண்டு வந்து நிக்க வச்சிருக்கிறோம். இந்த நேரத்துல போய் அவங்க கிட்ட நல்லா விசாரிக்க போறேங்கிற? வாயை முட்டை அமைதியா நின்று ஆமா சொல்லிட்டேன். பாக்கியம், நான் போய் வக்கீல பாத்துட்டு வந்துட்டோமா? இல்ல வக்கீலு போன் பண்ணி சொன்னாரு, கொஞ்ச நேரம் வெளியில வெயிட் பண்ணி நில்லுங்கன்னு சொன்னாரு. ராஜிமா, ஆமா, பழனிக்கும் சம்பந்தி குடும்பத்துக்கும் ஏதோ சண்டைன்னு சொன்னாங்களே. இப்ப இது ரொம்ப முக்கியம். அண்ணங்க கார் சாவி கொடுத்துருக்காங்க, இங்க நிக்காம கார்ல உட்காந்து வெயிட் பண்ண சொன்னாங்க. நாங்க இங்கே இருக்கோம். ஆமா சித்தப்பா. ஏமா கேஸ் எடுக்க இன்னும் டைம் ஆகுமா? எம்பிட்டு நேரம் தான் இப்படி அனுப்பிய? வேண்டாம், நம்ம வீட்டு ஆளுங்க வந்ததும் நாங்க பாக்கணும். இங்கே இருக்கோம். அரசி, கவலைப்படாத, வந்து. என்னம்மா நீங்க? சரி விடுங்க. சித்தப்பா. என்ன சித்தப்பா? நான் கூப்பிட்ட சித்தப்பா? யாருக்கு யாருமா சித்தப்பா? ஏமா, உனக்கு எங்க அக்கா வீட்டுல என்னமா குறை வச்சாங்க? சித்தப்பா, இனிமே அப்படி கூப்பிடாத. சரவண எம்பிட்டு நல்ல பையன், தவன் இருந்தாலும் அவன மாதிரி மாப்பிள்ள உனக்கு கிடைக்குமா? ஒரே ஒரு குறை என்னன்னா, அவன் காசு செலவு பண்ண மாட்டான். மத்தபடி அவன் தங்கமான பையனாச்சேமா. அவன் மேல இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கியேமா, உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்ல? என்னப்பா ரொம்ப ஓவரா பேசுற? கொஞ்ச நாளைக்கு முன்ன உன்னை அந்த வீட்டுல இருந்து துரத்தி விட்டவ தானே, அதெல்லாம் மறந்துருச்சா? நீங்க பேசாதீங்கம்மா. ஏன் மயில, சரவணா உன்னை இன்னைக்காவது அடிச்சிருக்கானா இல்ல கொடுமைப்படுத்திருக்கானா? ஒரு மனசாட்சி வேணா? உன்னை ராணி மாதிரி பாத்துக்கிட்டாங்க. எப்பேற்பட்ட குடும்பத்தை ஒரு நாள் ஃபுல்லு ஜெயில வச்சிருக்க? அந்த பாவம் எல்லாம் உன்னை சும்மாவே விடாது. இங்க பாரு, அனாவசியமா எங்கள்கிட்ட வந்து இங்க வம்பு எல்லாம் வச்சுக்காத, அப்புறம் நடக்கிறதே வேற. அப்படிதாம்மா பேசுவேன். என்னமா கேட்கறதுக்கு ஆள் இல்லன்னு நினைச்சிட்டியலா? கூப்பிடு, அவர் வேற சண்டை போட்டு. இருமா, பாருமா எப்படி எல்லாம் பேசுறாங்க. சித்தப்பா பேசுறதெல்லாம் சித்தப்பா நீங்க. மாமா, சித்தப்பா. ராஜி மாதிரி தானே உன்னையும் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். குடும்பமே எவ்வளவு பாசமா இருந்துச்சு. ஆனா நீ என்னமா இப்படி இருக்க? நாங்க எல்லாருமே உன்னை எவ்வளவு மாமா, உன்னை என் மனசு ஆறவே மாட்டேங்குதுமா. இதுக்கெல்லாம் பாருங்க, அந்த கடவுள் பாத்துக்கிட்டு இதையும் ஒரு கம்ப்ளைண்டா கொடுத்துட போறாங்க. சித்தப்பா வாங்க. நீங்க நிச்சயம் பாத்துக்கலாம் போ, வேலையை பாத்துக்கிட்டு சொல்றாரு. சும்மா இருக்க மாட்டியா? சித்தப்பா, மச்சான் மச்சான், அப்பா கவலைப்படாதீங்க மச்சான். அக்கா, மாமா மாமா மாமா, வாங்க வாங்க சார், வாங்க, நீங்க வாங்க வாங்க சார். அக்கா, அம்மா அம்மா, ஏமா இப்படி இருக்க? எங்க அண்ணன்? ராஜி, கதர், ஒண்ணும் இல்ல. நான் நல்லா இருக்கேன், எனக்கு ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்ல, அழாதம்மா. அக்கா, அக்கா பேசுறது போதும், எல்லாரும் கிளம்புங்க. இருங்க மேடம், இருங்க ப்ளீஸ். மேடம் மேடம், நாங்க கொஞ்ச நேரம் பேசிக்கலாமா? இவ்வளவு நேரம் பேசுனீங்களே போதும், கோர்ட்டுக்கு டைம் ஆச்சு. எல்லாரும் போங்க போங்க. மேடம், வாங்கம்மா, மேடம், வாங்க இருங்க. சார், Please. போங்க சார், நீங்க வாங்க. அக்கா நீ ஒன்னும் வருத்தப்படாதக்கா, தைரியமா இரு. எப்படியும் நாங்க உங்களை வெளியே கொண்டு வந்துருவோம். போட்டுமா போட்டும். ஏய், நீ இருமையில இவங்கெல்லாம் ஏன் வந்திருக்காங்க தெரியலையே. ஒருவேளை அவங்க எதிரி குடும்பம் நம்ம கிட்ட சிக்கி சீரணியறத பாக்க வந்திருப்பாங்களோ? மயிலு, நீ கொஞ்ச நேரம் இரு, நான் அந்த வந்துடுறேன். மாமா, நீ எங்கம்மா போற? எனக்கு பயமா இருக்கு, தனியா விட்டுலாம் போகாத. ஐயோ, பயப்படாத, எல்லாத்துக்கும் பயந்துகிட்டே இருக்கிறேன். நீ ஒரு நிமிஷம் இரு, நான் இப்ப வந்துடுறேன். இந்த வந்துடுறேன். இருமா, இதோ வந்துடும். வா சார். ஐயா, பேசு பாக்கியம். நல்லா இருக்கீங்களா ஐயா? இருக்கும். நீங்க இங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. நீங்க இங்க என்ன பண்றீங்க? நான் தான் சொன்னேன்ல பாக்கியம், நம்ம சம்பந்தி குடும்பம் போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட், ஜெயிலுன்னு அலையறத வேடிக்கை பாக்குறதுக்கு தான் வந்திருப்பாங்க இல்ல சார்? அந்த குடும்பம் உங்களை எல்லாமும் எப்படி படுத்தி எடுத்துச்சு? அந்த சின்ன பொண்ணு கல்யாணமே ஆகாம உங்க வீட்டுக்குள்ள வந்து உக்காந்துக்கிட்டு உங்க கண்ணுல எல்லாம் விரல விட்டு ஆட்டுச்சு இல்ல? அதையெல்லாம் நீங்க மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஐயா, நீங்க எங்களுக்கு ஒரு உதவி பண்ணணும். என்ன? நீங்க கோர்ட்டுக்கு வந்திருக்கீங்கல்ல, இங்க வச்சு உங்களை விசாரிக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு என்ன வாய்ப்பு? நாமளே நம்ம வக்கீல வச்சு இவங்களை விசாரிக்க சொல்லலாம். அதுவும் நல்ல யோசனை தான். வக்கீல கூப்பிட்டு உங்களை விசாரிப்பாங்க.
அப்ப நீங்க எங்களுக்காக சாதகமா பேசணும். ஆமாங்க, எங்க பொண்ண என்ன பாடுபடுத்துறாங்கன்னு நீங்க எல்லாம் பார்க்க தானே செஞ்சீங்க. கண்ணீர் விட்டு கதறும் போது கூட உள்ள கூட்டிட்டு போலே. நீங்க தானே கேஸ் கொடுக்க சொன்னீங்க. உங்க பேச்ச கேட்டுட்டே நாங்களே இது வரைக்கும் வந்திருக்கிறோம். இப்ப நம்ம 2 பேருக்குமே பொது எதிரி இவங்க தான். எதிரிக்கு எதிரி நண்பன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி நீங்க எங்க பக்கமா நின்னு சாட்சி சொல்லி எங்க சம்பந்திக்கு ஒரு நல்ல பாடம் கத்து கொடுக்கணும். அப்படி மட்டும் நீங்க பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கும் பழி வாங்கின திருப்தி கிடைக்கும், எங்க பொண்ணுக்கும் வாழ்க்கை திரும்ப கிடைச்சிரும். ஐயா செய்வீங்களா ஐயா? சொன்னா புரிச்சு. சக்தி இரு, செய்யறோம், ஆ, ஆ. நல்லாவே செய்யறோம். சந்தோஷங்க ஐயா, ரொம்ப சந்தோஷங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. ஆ, வா பாக்கியம். நமக்கு சாதகமா தான் சொல்றேன்னு இருக்காங்க. பாக்கியம், என்னமோ நமக்கு நடக்கிறது எல்லாமே சாதகமாவே நடக்குது. ஏமா அவங்க கிட்ட போய் என்ன பேசுனீங்க? என்னமோ பேசணும். தபார் மயிலு, நீ அதெல்லாம் விடு. நான் இப்பவே சொல்லிவிட்டேன். நான் என் புருஷனை பார்த்தேன், மாமியாரை பார்த்தோம்னு பேசிக்கிட்டு உருகிக்கிட்டு நாங்க சொன்ன எதுவுமே நடக்கல அப்படின்னு எதுவும் சொல்லி கிள்ளி வச்சிடாத. அப்புறமா நாங்க தான் பொய் கேஸ் போட்டோம்னு உங்க அப்பாவும் என்னையும் தூக்கி உள்ள வச்சிருவாங்கடி. ஸ்ட்ராங்கா எல்லாத்தையும் நீ பேசினா மட்டும்தான் கோர்ட் அவங்கள தூக்கி உள்ள போட சொல்லும். அவங்களும் ஜெயிலுக்கு பயந்துகிட்டு சமாதானம் பேச நம்ம கிட்ட இங்க வருவாங்க. அப்ப எங்க பொண்ணு வீட்டுக்கு கூட்டு போங்க, கேஸ நாங்க வாபஸ் வாங்குறோம்னு சொல்லலாம். இல்ல டைவர்ஸ வாங்கி கொடுத்துட்டு மாப்பிளைக்கு வேற கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்கடி. அப்படிலாம் மட்டும் நடக்க கூடாது, நடக்கவே கூடாது. என் மாமா எனக்கு வேணும். எல்லாம் உன் கையில தான் இருக்கு மயிலு. நீ என்ன பேச போறங்கிறதுல தெளிவா இருந்துக்க. ஆ, சரிம்மா. சொல்லு. தங்கமயில கூப்பிடுங்க. தங்கமயில் 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 தங்கமயில கூப்பிடுங்க. தங்கமயில் தங்கமயில் தங்கமயில். அங்க போய் இருக்குமா? எல்லாத்தையும் அம்மா சொல்லி கொடுத்த மாதிரியே பேசு, சரியா? ஒண்ணும் பயப்படாத மயிலு. போ 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 நீ தைரியமா போமா. போ. ப்ரொசீட். உங்க புகுந்த வீட்டுல உங்களை என்னென்ன கொடுமைப்படுத்துறாங்கன்னு கோர்ட்டுக்கு முன்னாடி சொல்லுங்க. பேசு, தைரியமா பேசு. அது என்ன வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க. எதுக்காக வெளியே அனுப்புறாங்க? என் புகுந்த வீட்டுல யாருக்கும் என்ன பிடிக்கல, என் வீட்டுக்காரருக்கும் என்ன பிடிக்கல. பிடிச்சதானே கல்யாணம் பண்ணாங்க. இப்பயே திடீர்னு பிடிக்காம போச்சு. உங்களை கொடுமை எதுவும் படுத்தினாங்களா? உடல் ரீதியான வன்முறையில உங்க கணவர் ஈடுபட்டாரா? ஆமான்னு சொல்லு, ஆமான்னு சொல்லு. சொல்லு. உங்களை கொடுமை எதுவும் படுத்தினாங்களா? உடல் ரீதியான வன்முறையில உங்க கணவர் ஈடுபட்டாரா? சொல்லு. சொல்லுமா. ஆமா. 80 பவுன் நகையோட இந்த பொண்ணு அவங்க வீட்டுக்கு வாழ போயிருக்கா. அது போதாதுன்னு இன்னும் வரதட்சணை வேணும்னு சொல்லி கொடுமைப்படுத்தி இருக்காங்க. வேலைக்கு போக சொல்லி இந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணிருக்காங்க. இவங்க எல்லாம் பண்ண கொடுமையில இந்த பொண்ணுக்கு அபோர்ஷனே ஆயிடுச்சு. யுவர் ஆனர், மாமா என்ன மாமா இத்தனை கொடுமையும் பண்ணிட்டு இப்ப கடைசியா டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. இவங்களை டைவர்ஸ் பண்ணிட்டு வேற ஒரு கல்யாணம் பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நீ ஏதாவது சொல்லணுமாமா? எனக்கு என் மாமா கூட சேர்ந்து வாழணும், அவ்வளவுதான். எனக்கு வேற எதுவும் வேண்டாம். மாமா மாமா, நடந்ததெல்லாம் மறந்துடலாம் மாமா. நாம ஒன்னா சேர்ந்து வாழலாம் மாமா. என்ன பேசுறீங்க? இவ்வளவு பிரச்சனைகளை அடிக்கிட்டே போனீங்க. இந்த பொண்ணு என்னடானா சேர்ந்து வாழணும்னு சொல்லுது. பொண்ணுங்களுக்கு வேற என்ன வாய்ப்பு இருக்கு யுவர் ஆனர்? என்னதான் நடந்தாலும் கடைசியில புருஷன் கூட தானே